சார் வண்டி பிரேக் டவுனா? அது நீங்க ஒண்ணு ஆளே டவுன் ஆகி போய் நிக்கணுங்க. ஏன் பஞ்சர் ஆயிட்டீங்களா? என்ன கிண்டலா? உங்க ஊர்ல ஒரு 40 பாட்டில் ஹார்லிக்ஸ் இல்லான்னு வந்தா ஒரு வயல வாங்க மாட்டேங்கிறான். போற போக பார்த்தா எனக்கு பேட்டா கூட கிடைக்காது போல இருக்குங்க. 40 பாட்டிலா? வித்து கொடுத்தா எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? கமிஷனா? ஒரு எட்டனா தரணுங்க. மொத்தத்துக்குமா? அட ஒரு பாட்டிலுக்கு எட்டனா தரேன்னு சொன்னுங்க. அப்ப 40 பாட்டிலையும் வித்தாச்சுன்னு நினைச்சுங்க. இதோ வரேன். எங்க போறீங்க? கைவசம் ஒரு மாங்காய் மடையா இருக்கிறான். மொத்தத்தையும் அவன் தலையில கட்டி ஐயோ ஐயோ ஐயோ, என்ன முதலாளி இது? வீட்டுல இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, நீங்க ஏன் இந்த வேலையை செய்யணும்? யோ, சில வேலைகளை நம்ம கையால பண்ணாதான் நல்லது. பண்ணுங்க பண்ணுங்க, பார்த்து கைய வலிக்க போகுது. ஆமா, யாருக்கா இத கலக்கிக்கிட்டு இருக்கீங்க? உனக்காக நினைச்சியா? நமக்குன்னு நினைச்சேன். யோ, மாட்டுக்காகயா? புண்ணாக்கு தவிடெல்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டா லிட்டர் லிட்டரா பால் கறக்கும், கிளிக்கும். கிலோ கிலோவா சாணி தான் போடும். யோ, என்னையா சொல்ற? முதலாளி, தவிடு புண்ணாக்குக்கு பதிலா ஹார்லிக்ஸ் கலந்து வச்சா ஹார்லிக்ஸாவே கறந்துடலாம். அத்திரி பச்சை கொழுக்கட்டை, நீ சொல்றதெல்லாம் நெசமாவா? அடங்கொப்புறான சத்தியமா சொல்றேங்க. ஹார்லிக்ஸுக்கு எங்கயா போறது? ஒரு பையன் வந்திருக்கான், கைவசம் 40-50 பாட்டில் வச்சிருக்கான். கச்சக்குன்னு அதை அமுக்கி கொண்டாந்து லபக்குன்னு இதுல போட்டு கலந்து மாட்டுக்கு வச்சா சரக் சரக்குன்னு பாலுக்கு பதிலா ஹார்லிக்ஸாவே கறந்துடலாம். அத குப்பியில அடைச்சு வித்தா கை நிறைய காசு வரும். அந்த பையனை கூட்டிட்டு வா. துடிச்சுக்கிட்டு நிக்கிறான். பணம் பொட்டியில இருக்கு, எவ்வளவு நாள் எடுத்துக்க. பொட்டியோட எடுத்துக்கிறேன். முட்டைய முழுகுசன கோழிய முழுகிட்டு வளர்ந்தாலு. 1 2 3 4 5 6 இவ்வளவு என்றதுன்னா ஒரு 5-6 நாள் ஆக மாட்டிருக்குது. இந்த கரவை நமக்கு என்னத்துக்கு? மாப்பிள்ள, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எப்ப மாமா ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் காக்காலதான் வந்தேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, இத்தனை களை குடிச்சு உடம்பு தேத்துறீங்களா? எனக்கு இல்ல மாமா, இதெல்லாம் மாட்டுக்கு கலந்து கொடுக்கறேன். மாட்டுக்கா? ஆமா மாமா, ஹார்லிக்ஸ் கலந்து மாட்டுக்கு கொடுத்தா மாடு ஹார்லிக்ஸாவே கறக்குமா. சுத்த கேனையா இருக்கிறீங்களா? ஆமா, இந்த கூறுகிட்ட ஐடியாவை எந்த கூமட்டையும் சொல்லி கொடுத்தேன்? இந்த ஆளுதான் நினைப்பா. உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ற இருங்க. என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு கண்ணாலம் பண்ணி வைக்க போறேன். ஏய வாய் போட்டு இந்த நிக்கிற? இவருக்கா? எவன் பொண்ணு கொடுப்பான்? அட கூறு கட்டி குப்பா, பட்டணத்துல படிக்கிறதில்ல என்ற அம்மனி சித்ரா, அவளை தான் கட்டி வைக்க போறேன். நாகரிகமா இருக்கணும்னு பட்டணத்துல படிக்குதுங்களே, அந்த பொண்ணுக்கா? அவளை இவனுக்கு கட்டி வைக்க போறனா இல்லையான்னு பாரு. சித்ரா, சித்ரா. அடடே, சித்ரா அப்பாவா? வாங்க வாங்க. வாரணமா? ஏமா, என்ற பொண்ணு சித்ரா எங்க? அது வந்து என்னமா வந்து போயிட்டு எங்க போயிட்டாவ? அவ இப்ப காலேஜுக்கே சரியா வர்றதில்ல. என்னமா சொல்ற? அவ அழகுதான் முக்கியம் நினைச்சிட்டு ஒரு மோசமான ஆளோட சுத்துறாங்க. அப்படியா? ஆமாங்க, இனிமே அவளை இங்க விட்டு வைக்கிறது நல்லது இல்ல. நீ சொல்றது நியாயம்தான். அவ படிச்சு கழிச்சது போதும். இன்னைக்கு அவளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேனுமா? ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அப்பா, என்ன எதுக்காக ஹாஸ்டல்ல நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? அன்புள்ள மாப்பிள்ளைக்கு நலம். நீங்கள் அறிவது என்னவென்றால், நான் எனது வீட்டில் வளர்த்த மாட்டை மேய்ச்சலுக்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் அது மேய்ச்சலுக்கு போகவில்லை என்று இப்போதுதான் அறிந்தேன். அப்பா, நான் கேக்குறது என்னன்னா, என்ன எதுக்காக ஹாஸ்டல்ல கூட்டிட்டு வந்தீங்க? அந்த மாடு திருட்டுத்தனமாக ஊர் சுற்றுகிறது. எங்கே அது சினையாகி விடுமோ என்று பயமாக இருக்கிறது. அப்பா, லெட்டர் எழுதுறது இருக்கட்டும், என்ன எதுக்காக ஹாஸ்டல்ல கூட்டிட்டு வந்தீங்க? அந்த மாடு சினையாகி விட்டால் என்னுடைய குடும்ப கௌரவத்திற்கு வினை வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். ஆகவே அந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு உங்களிடமே ஒப்படைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். அப்பா, ஓஹோ, இப்பதான் புரியுது. இந்த மாட்டை ஓட்டிட்டு போறவன் யாரு? திருவாளர் கருப்பு தேவன். கருப்பு தேவனா? ஏன் அழகுக்கு அந்த கருப்பு மாப்பிள்ளை தான் கிடைச்சானா? இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்பவே பட்டணத்துக்கு போறேன். பின்குறிப்பு: அந்த மாடு எங்காவது தப்பி ஓட முயற்சித்தால் அதன் காலை ஒடித்து. மாமா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நீ போய் அவர்கிட்ட நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் நடி. எனக்கெல்லாம் நடிக்க தெரியாது, நீங்களே போய் நடிங்க.
மாமா மாமா ஏனுங்க மாமா என்னங்க மாப்பிள? திரும்பி பாருங்க மாமா. அட எனக்கு மாப்பிள திரும்பி பாக்குறது? அட திரும்பி பாருங்க மாமா. மாப்பிள அங்க திரும்பி பார்த்தா கத்தி குறவலை இறந்து விடுமுங்க. அதை விட்டுட்டு திரும்பி பாருங்க மாமா. என்னங்க மாப்பிள இது? புலி வேஷம் போட்டாப்புல மூஞ்சி பூரா செவையார்னு இருக்குது. ஐயோ மாமா, நேத்து ராத்திரி சித்ரா இல்ல சித்ரா, ஐயோ அது கண்ணத்து மேல கண்ணை வச்சு, ஐயோ அது உதறலாம் மேல பட்டு, ஐயோ லிப்ஸ்டிக் எல்லாம் ஒட்டிச்சு, அதான் ஐயோ. மாப்பிள ஐயோ போட்டது போது முதல்ல போய் மூஞ்சி கழுவுங்க. ஆமா மாமா, அப்பதான் இதெல்லாம் போகும். மாப்பிள இதையும் கேட்டுட்டு போங்க. என்ன? கண்ணாடியில சிகப்பு தடவி மூஞ்சி பூரா ஒட்டிக்கிட்டீங்களே, அந்த கண்ணாடியும் போய் கழுவுங்க. அப்பதான் அதுவும் தெரியாது. ஐயோ நான் சவுப்பாயிட்டேன். நான் சவுப்பாயிட்டேன். மூஞ்சில போட்டு என்ன எருமாட்டோட பேசிக்கிட்டு இருக்காரு? என்ன முதலாளி இது? எரும மாட்டு மேல போஸ்டர் ஒட்டுற மாதிரி போட்டோ ஒட்டிருக்கீங்க. அது இல்ல கணக்கு, என் பொண்டாட்டி சவுப்பா நான் கருப்பா, அதனால என் போட்டோல சவுப்பு தடவி நான் சவுப்பாயிட்டா. எப்படி லட்சணமா இருக்குது. நல்ல வேலை உங்க பொண்டாட்டிக்கு கருப்படிக்காம விட்டீங்களே. அது உனக்கு அடிக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆளுதான் முதலாளி. சிவப்பா ஆறதுக்கு இதுதானா வழி? ஏன் வேற வழி இருக்கா? இருக்க. சித்ரா இல்ல நம்ம சித்ரா. யோ என்ன நம்ம சித்ரா விளையாடுறியா? இதுல மட்டும் விவரமா இருங்க முதலாளி. உங்க சித்ரா மாதிரி நீங்க சிவப்பா ஆகணும்னா ஒரு வழி இருக்குது. 1 கிலோ எண்ணெயை வாங்கி சித்ரா கையில கொடுங்க. அவங்க கையால உங்க உடம்பு பூரா உருவி தேய்ச்சி விட்டாங்கன்னா உங்க கருப்பெல்லாம் உதிர்ந்துரும். நீங்க சிவப்பா ஆயிடுவீங்க. யோ கணக்கு, உண்மையா அவன் சொல்ற? அடங்க ஒப்பரான சத்தியமா சொல்றேங்கிறேன். இது புரியா? உடனே என்ன வாங்கிட்டு போறேன். எண்ணெயை மட்டுமா வாங்க போறீங்க? என்னென்னவோ வாங்க போறீங்க. சித்ரா 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 இங்க பாரு. என்னது? என்ன இத என் உடம்புல உருவி தேய்ச்சினா என் உடம்புல இருக்க கருப்பெல்லாம் உதிர்ந்து உன்ன மாதிரி சவப்பாயிடும்னா தேய்ச்சி விடுறியா? இந்த எண்ணெயை நான் இப்ப உங்களுக்கு தேய்ச்சி வேண்டுமா? கொஞ்சம் இருங்க. எண்ணெயில ஏன் தண்ணி ஊத்துற? ரெண்டு ஒண்ணு சேராதுல்ல? எண்ணெயும் தண்ணியும் ஒண்ணு சேராதுல்ல? புரிஞ்சுக்கிட்டா சரி. இடியட். நான்சென்ஸ். என்ன கப்பலுக்கு வந்த மாதிரி எல்லா பேரும் வெசனமா நிக்கிறாங்க? முதலாளி ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? யோ கணக்கு, என் பொண்டாட்டி என்ன இடியட் நான்சென்ஸ் சொல்றாயா? என்ன ஏதோ வையிற மாதிரி இருக்கு. ஐய, உங்க சம்சாரம் உங்களை வெய்யலிங்க. இங்கிலீஷ்ல உங்க பேரை சொல்லி இருக்கிறாங்க. அத்திரி பாசா கொழுக்கட்ட இடியட் நான்சென்ஸ்னா இங்கிலீஷ்ல என் பேரா? ஆமாங்க. ஐ நல்லா இருக்கு. யோ கணக்கு, இடியட் நான்சென்ஸ் ரெண்டு பேர்ல வருது. என்ன ஐயா கிட்ட புருடா வர்றியா? அது முதலாளி, நம்ம ஆளுங்க எப்பவும் சுருக்கியே வச்சிருப்பாங்க. வெள்ளக்காரங்க கொஞ்சம் நீட்டமா தான் வச்சிருப்பாங்க. கணக்குனா கணக்குதாயா. இடியட் நான்சென்ஸ் இங்கிலீஷ்ல என் பேர் நல்லாவே இருக்கு. யோ இன்னும் 2 வார்த்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டி கிட்ட இங்கிலீஷ்ல நான் பேசிடுவேன். 2 வார்த்தை தானே? உங்க சம்சாரம் வந்து உங்களை இங்கிலீஷ் பிச்சில கேட்டுச்சுன்னா முதல்ல எஸ்ன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டுச்சுன்னா நோன்னு சொல்லுங்க. அதுக்கு மேலேயும் ஏதாவது கேட்டுச்சுன்னா ஆல் ரைட் சொல்லிவிடுங்க. இவ்வளவுதானே இங்கிலீஷ்? நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இடியட் நான்சென்ஸ் எஸ் நோ ஆல் ரைட். இது போதும். இத வச்சுக்கிட்டு உங்க சம்சாரத்தை வாங்குன்னு வாங்கிடுங்க.